Hi guys, welcome back to JV Reactions. என்னன்னா இன்னைக்கு என்னதை பத்தி பார்க்க போறோம்னா ராயன்ல வந்து ஆடியோ லான்ச் செஞ்சுட்டாங்க. எல்லா சாங்ஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நான் பார்த்துருக்கேன். அடங்காத அசுரண்டா சாங் மட்டும் தான் பார்த்தேன். மற்றெல்லாம் பெருசா எதுவுமே இன்னும் கேட்கல. ஆடியோ லான்ச்சுமே இன்னும் பார்க்கல. ராயன் ரம்பிள் லிரிக்கல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணியே இப்போ ஒரு 7 days ஆகிருச்சு. பட் இப்போ அதை பத்தி வாங்க போயிட்டு பார்த்து நீ யாருன்னு தான் காட்டு வீட்டு அடி வீட்டு எடு தார தப்பற வீட்டு திரி பத்திக்கிற வெட்டு இனி தட்டால் அடி காட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு மாதிரி வைபா போயிட்டு இருக்கு. வாவ், நல்லா இருக்குது. எடிட்டிங் ஒர்க் செம்ம சூப்பரா இருக்கு. சொல்லி கத்தோம் உன்னை சுத்து சுத்துன சுத்தம் நீ செம்ம செம்ம. வாவ், அமேசிங், நல்லா இருக்குது. அது என்னன்னா அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து நல்லாவே செஞ்சுருக்காங்க. அந்த லிரிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வாரது சூப்பர். அது இல்லாம இது சொல்லி ஆகணும், அறிவு ஒரு லிரிக்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே தரமா இருக்குது. ஏன்னா சொன்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம நேற்று பார்த்துருந்தோம் கம்பேக் இந்தியன், அதுமே நம்ம அறிவு லிரிக்ஸ் தான், நல்லாவே அதுலயுமே எழுதியிருந்தாரு. இதுவுமே செம்மையா இருக்கு. ஓகே, அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் போல. அது இல்லாம இந்த மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இசை புயல் AR ரஹ்மான் அவர் தான். நல்லா இருக்கு. இதுக்கு முன்னுக்கு இதுல அடங்காத அசுரண்டா பார்த்துருந்தோம். ஓகே, இது ஒரு மாதிரி வைபா தான் இருக்குது.
பாருங்க, பார்த்துருப்பீங்க எல்லாரும். நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் இந்த சாங் ஆல்ரெடி வந்துருச்சு. வந்து ஒரு 7 டேஸ் ஆகிருச்சு. பட் அத ஒரு நாள் பார்க்கவே இல்ல. இப்ப தான் பார்க்குறேன். ஓகே கைஸ், தேங்க் யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடணும்னு சொன்னா நீங்க தான் எனக்கு ஒரு சப்போர்ட் தரணும். அப்பதான் அந்த நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட இயலும். இனிமே உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ் வேற எதுனா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம் என்னன்னு சொல்லி. நேற்று வந்து எல்லாம் இந்தியன் 2 பார்க்க போயிருப்பீங்க. பார்க்க போனீங்களான்னு தெரியல எனக்கு. நான் போகலை. பட் நான் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னா ரிவ்யூ பார்க்க மாட்டேன். அது படத்தை பார்த்துட்டு வந்து தான் ரிவ்யூ இப்போ கேட்பேன். ஆனா இந்தியன் 2 வந்து நேற்று எல்லாரும் போயிருந்த எல்லாருமே பாதி பேர் ரிவ்யூ கமெண்ட் அதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே என்னன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஃபுல்லாவே எல்லாம் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சங்கர் சார் படம்னு சொன்னாலே எல்லாருமே எதிர்பார்த்து போற ஒரு படம் தான், பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரோட படம்னாலே பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் தான் சங்கர் சார் படம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இத்தனை வருஷத்துக்கு நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். அது இல்லாம இந்தியன்னு சொல்றது வந்து இந்தியன் படம் வந்து அதை அடிச்சுக்க முடியாது. அப்படி ஒரு படம். அவர் அந்த ஒரு கதை அப்படி கொடுத்திருந்தாரு. நம்ம கமல் சார் அந்த இந்தியன் தாத்தாங்கிறது அந்த வயசுக்கு ஏத்த மாதிரியே ஃபைட்ல இருந்து எல்லா சீனுமே அதுல பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதை விட நம்ம ஏஆர் சார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஏஆர் சார் தான். அவர் கொடுத்த சாங்ஸ் இது வரைக்குமே இந்தியனை நிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இதுல வந்து நம்ம அனிருத் மியூசிக் ஒர்க் ஆகியிருக்கு. மியூசிக் ஓகே, பட் இந்தியன் அளவுக்கு மியூசிக் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் 2ல. பட் கதைத்தான் கொஞ்சம் ஏதோ யாருக்குமே செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து இது சங்கர் சார் கதையா அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் அவரே ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு இந்த படத்துக்கு வந்து புதுசா 3 பேரை வந்து உள்ளுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மற்ற படம்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவரோட கதை தான் ஃபுல்லாவே. இப்ப இந்த 2 சொன்னாலுமே ஃபுல்லாவே அவரோட கதை ஒன்னா தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து 3 பேரை புதுசா இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம். பட் அதனாலயா என்னன்னு தெரியல. படம் வந்து யாருக்குமே செட் ஆகல. படம் இந்தியன் 2 ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது சங்கர் சார் படமா அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு. அதுவும் இல்லாம இதுலயே லாஸ்ட்லயே இந்தியன் 3ல உள்ள ட்ரெய்லர் வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரியல. எனக்குன்னா படம் பார்க்க போற ஐடியா இல்லை. ஓகே பார்ப்போம். ஒரு சான்ஸ் இருந்தா போயிட்டு வருவேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. படம் பார்த்தவங்க சொல்லுங்க இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் எல்லாமே இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ற ஒரு படம்னு சொன்னா ராயன். ஓகேவா? ஏன்னு சொன்னா இந்த மந்த் 26 படம் ரிலீஸ் ஆகுது. இந்தியன் 2க்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருந்திருக்கும். பட் அது வந்து எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிருச்சுங்கிற மாதிரி தான் இது வரைக்குமே ரிவ்யூ வந்தது எல்லாமே. நான் படம் பார்க்கல, ரிவ்யூ பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்த்தா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா ராயனுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் தான். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய், தேங்க்யூ.